ஹாப்பி சாபத். எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பித்ததற்கு முன்பதாக சிறிய ஜெபம் ஏஞ்சல் அவர்கள் பண்ணுவாங்க. வான சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமியின் வனமக்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனே சுவாமி, இது இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் நாங்கள் இங்கே சபை குடும்பமாக கூடி உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. இது இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம்ப்பா. நாங்கள் உங்களை துதித்து பாடி உங்களுடைய நாமத்தை போற்றி இதோ இந்த வேலையை நாங்கள் தூங்க இருக்கிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் கவனிக்க இருக்கும் சத்தியத்தை நாங்கள் நல்லபடியாக கவனித்து அதில் இருக்கும் ஆழங்களை அறிந்து செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்கள் பிரசனம் எங்களை இந்த சேர்மன் முடித்து நாங்கள் கடந்து போகிற வரைக்கும் எங்களை வழிநடத்த கிருபை செய்யுங்க. கர்த்தரும் ரட்சகருமாக இயேசுவின் பிற்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல 166வது பாடலை பாடுவோம். தேவா தாருமே, பக்கம் 223. பாடல 166, தேவா பிரசன்னம் தாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே, 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். யாருக்காவது ஏதாவது விருப்ப பாடல் இருக்குதா? அடுத்த பாடலாக சிறிய பாட்டு புஸ்தகத்தில் பாடல் 127, ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். பாடல் 127. உங்களது விருப்ப பாடல் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுருங்க. அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லுங்கள். ஓகே. ஜீவனுள்ள தேவனே வாரும் பாடல் 127, பக்கம் 213. ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே
ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் பாவிகள் துரோகிகளையாம் பாவ ஆத மக்களேதுயாம் பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் நியாய தீர்ப்பு நாள் நெருங்குதே நேசர் வரும் காலமாகுதே மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர்
மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. உங்களது விருப்ப பாடல். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? 141வது பாடல், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். சரி, கற்றுக்கலாம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி நான் வீழ்ந்தேனும் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி நான் வீழ்ந்தேனும் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்களேற்றநாதா, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் நான் உழைப்பேன். நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும்
முற்றும் தந்தேன். நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பணி சிறக்க முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இந்த பாடல் ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்ப கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று சீனனிய கீதங்களிலே பாடலின் 40 கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்தம் அடைவோம் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடலின் 40. கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்தம் அடைவோம். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் 2-3 பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார் வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினும் கேட்பதெல்லாம் தருவார் வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம் அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், புதிய ஏற்பாடு பக்கம் 37. மத்தேயு 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டுமாக வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே எங்கள் யாவரையும் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தின் 6 நாட்களிலும் உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தினதற்காக, எங்களை உம்முடைய கணின் மணியைப் போல பாதுகாத்த உம்முடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றிகளின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலும் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பரிசுத்தத்தில் நாங்கள் பங்கு பெறும்படியான இந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு இந்த ஓய்வு நாளிலே கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவை யாவற்றையும் நாங்கள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள எந்த விதமான தடையும் எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு நீர் எங்களை உம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்கள், யோசனைகள் எங்களிடத்தில் காணப்படுமானால் அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் என்பதையும், உம்முடைய வசனத்தினால் நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறீர் என்பதையும் நாங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தொடர்ந்து அந்த அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய சத்திய வசனங்களால் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நேரத்தில் சீக்கிரத்தில் வந்து சேருவதற்கு தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. வர தடைப்பட்டவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன சூழ்நிலை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். வரக்கூடிய நாட்களிலே அவர்களை இந்த ஆலயத்தில் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆராதனின் முடிவு பறிந்து உம்முடைய கரம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற சாட்சிகள், வசனங்கள், வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் யாவும் உமக்கு பிரியமானதாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கக்கூடியதாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். யாவரும் அமர்வோம். மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சாட்சிக்கான நேரம். நாம் புதியதொரு மாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதங்களிலும் கடந்த வாரங்களிலும் நாட்களிலும் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் சாட்சி சொல்ல விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் முன்பாக வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன திங்கட்கிழமை எட்வினை கொண்டு ஸ்ரீ சித்ரா ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரம் போயிருந்து அங்கே கொண்டு போயப்போ அவருக்கு ஸ்கேன் பண்ணியப்படி தலையில் சின்ன அந்த ஓட்டை அது இருக்குது. அது எப்படின்னு தெரியாது. அவர் என்ன சொல்லுதுன்னு வச்சா, அந்த இது மாறுறதுக்கு 15 வயசு வரை பாருங்க, அது கழிஞ்சால் நமக்கு தெரியாது டாக்டர் அப்படி சொன்னேன். ஆனால் பிசியோதெரப்பி கண்டிப்பாக செய்யணும் என்ன டாக்டர் சொல்லியிருக்கு. பிசியோதெரப்பி செய்ய அது இருந்தால் அந்த அவள் நடக்குத அந்த பாயிண்ட் விட்டு ஒரு எலும்பு பேக்கில் விட்டு போகும், இப்படி நடக்கும். அது கடவுளை உங்களை ப்ரேயரு அவருக்கு தேவை. நீங்கள் எல்லாரும் அவருக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சாபத். சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இங்கே கடந்த 2 மாதங்கள் நான் இங்கே இல்லை. நான் போகும்போது சர்ச் ஒரு மாதிரி இருந்துச்சு, வரும்போது நமக்கு நெருங்கிய ஒரு நபர் இங்கே இல்லை. அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் அந்த அக்கா ஞாபகம் வரும். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நினைக்கிறோம்
இறப்பு அப்படின்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்னாலும் நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பாவத்தின் மித்தம் அது அப்படின்றது. கடவுள் நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறாருன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம இந்த பாவ உலகத்தில் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்குறோன்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறோன்றதுலேயும் ஒரு காரியமாக இருந்துச்சு. நான் இங்கே வந்தோடனே இந்த சாட்சி ஏன் சொல்லணும்னு வந்தேன்னா, இங்கேருந்து நான் போகும்போது நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனேன். யூஸ்வலாக ஃபீவர் வந்தால் 1 வீக் இருக்கும், இல்லைன்னா 1.5 வீக்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் அது வந்து தொடர்ந்து எனக்கு ரொம்ப முடியாமலே நான் இருந்துகிட்டு இருந்தேன். தேவனுடைய கிருபையினால் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த வருடம் முழுதாகவே பார்த்தோன்னா ரொம்ப அலைச்சல்கள், இங்கேயும் அங்கேயும் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாச்சு. ஆனாலும் தேவன் சுகபத்திரமாக இந்த இடத்துல என்னை கூட்டி சேர்த்த தயவுக்கு மறுபடியுமாக மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அநேக நாட்கள் வருடங்களுக்கு முன்னதாக இங்கே நின்றுக்கிறேன். இருந்தபோதிலும் ஒரு 2 சின்ன சாட்சி. அது சென்ற வாரத்தில் சனிக்கிழமை சபை முடிந்து தம்பி மக யூகே போகிறதுனால நைட்டு சென்னைக்கு போயிட்டோம். ரீனாவுக்கு சற்று சுகம் இல்லாமல் இருந்துச்சு, ஃபீவர் அப்படின்ட்டு. சரி, அது பார்த்துட்டு நான் மட்டும் போயிட்டேன். வீட்டில் ஒய்ஃபு கேபி இருந்தாங்க. திடீரென்று ஒரு 6-7 மணிக்கு 8 மணிக்கு போல் ஹெவி ஃபீவர். அவளுக்கு நடக்கவே முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கால் அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. படுத்துட்ருக்கிறா, அவளுக்கு நடக்க முடியல. படுத்துட்ருக்கிறா, கால் மட்டும் தூக்கி 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 போட்டுட்ருக்கு. உடனே இங்கே தான் மிட்வே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். பார்த்தா 103 டிகிரி ஃபீவர், ஹெவி ஃபீவர். டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, அட்மிட் பண்ணியாச்சு. ஆனால் நைட் ஃபுல்லாக என்ன செய்யலை, ஃபீவர் குறையவே இல்லை. பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் அடுத்த நாள் காலையில் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. மத்தியானமே ஒரு 3 மணி 4 மணி போல் வீட்டுக்கு போயிட்டோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறாரு. அப்போ தான் எங்கள் கேபி சொல்லுவான், டேடி நீ வீட்டில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஆகிடுது அப்படின்ட்டு. இல்லைப்பா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பாதுகாவலை தருவார்ன்ட்டு. எனக்கு முந்தினேற்று ஒரு சின்ன ஒரு பலவீனம், ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல தருது. அது சரியில்லாமல் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ஒரே வாமிட்டிங் இருந்துச்சு. பட்டு காலையில் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறேன். சாட்சிகளை கேட்டோம். சாட்சி சொன்ன யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. செப விண்ணப்பங்களையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம். எட்வினாவுக்காக விசேஷமாக நாம் ஜெபித்துக்கொள்வோம். தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் சபையாராக நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலும் அவர்களுக்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம். நிறைய பேருக்கு இந்த வாரத்தில் சுகவீனங்கள், ஃபீவர். சில பேரெல்லாம் ஃபோன் பண்ணி உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு வரக்கூடிய நிகழ்வாக அது இருக்குது. எல்லோரும் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எல்லாருக்காகவும் நாம் ஜெபித்துக்கொள்வோம். வேறு சாட்சிகள் யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு சாட்சிகள் எதுவும் இல்லாத பட்சத்திலே நாம் இந்த நாளைக்குரிய தெய்வ வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். அப்பா, இந்த நாளினுடைய செய்தி உம்மிடத்திலிருந்து வரக்கூடியதாகவும் எங்களோடு பேசும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த வார்த்தைகள் கருத்துக்கள் இல்லாதபடிக்கு என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் யாவரும்
உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டோம் என்கிற சமாதானத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வஞ்சனை என்கிற வார்த்தை நாம் அநேக நேரங்களிலே கேட்டிருப்போம். மனிதர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் செய்யக்கூடியது. வேதாகமத்திலே இந்த வஞ்சகம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த வஞ்சகம் அதாவது ஏமாறுவது, உண்மை என்று நினைக்க வைத்து ஒரு பொய்யை நம்ப வைக்க செய்வது, அதை நம்ம வஞ்சனையாக பார்க்கிறோம். இந்த வஞ்சகத்தை குறித்து எலன் ஒயிட் எழுதும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாத்தானுடைய மிக வல்லமையான கருவிகளில் வஞ்சகம் முக்கியமானது என்று எழுதுகிறாங்க. அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நேரடியாக நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் வஞ்சகத்தோடு நம்மை வஞ்சிப்பதிலே அவன் ரொம்ப ஆர்வமுடையவனாக இருக்கிறான் என்று அவங்க எழுதுகிறாங்க. மார்ச் 12, 1876, அநேக வருடங்களுக்கு முன்பாக, அப்போது அதிகப்படியான அந்த டெக்னாலஜிலாம் இல்லாத ஒரு காலகட்டம். அமெரிக்கா தேசத்தில் போர்ட்லாண்ட் மெயின் பகுதியில் ஹாரியட் எஸ் ஜாக்சன் அப்படின்ற ஒரு ஷிப், ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்துட்டு பிரயாணத்தில் இருக்குது. கப்பல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அந்த கப்பல் பிரயாணப்படக்கூடிய அந்த கடல் பகுதியில் அதிகமான பனிமூட்டம், எதுவும் சரியாக தெரியாத ஒரு நிலை. எனவே கப்பலுடைய மாலுமி அவருக்கு சரியாக எங்கு செல்லுகிறோம், எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு குழப்பம் இருந்த ஒரு சூழ்நிலையிலே தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார். வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்தில் அது கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி அந்த திசையிலே கப்பலை அவர் இயக்குகிறார். சற்று தூரத்தில் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ரிங் பாயிண்ட் லெட்ஜ் அப்படின்ற ஒரு பாறை, மறைமுக பாறை என்று அங்கே அதில் அந்த வரலாற்றில் நம்ம படிக்க முடியும். அந்த பாறை மீது கப்பல் மோதி உடைந்து விடுகிறது. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அப்படின்னா, அது கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சம் அல்ல, அது ஒரு ஃபால்ஸ் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸ் லைட்டை குறித்து தெளிவான விளக்கம் இல்லை. ஆனாலும் கலங்கரை விளக்கம் என்று நம்பி அவர் எடுத்த ஒரு தீர்மானம் அந்த கப்பலை வந்துட்டு உடைந்து போக பண்ணினது. நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். இது சரியானது, இதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதை என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரத்திலே நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக நடத்தின பிறகு தான் நமக்கு தெரியும் நம்ம செஞ்சது தப்பு, நம்ம வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி. வேதாகமத்திலே தவறு செய்த எல்லா தேவனுடைய மனிதர்களையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல சாத்தானுடைய வஞ்சகம் எப்படி இந்த ஃபால்ஸ் லைட் அந்த கப்பல் சேதமடைவதற்கு காரணமாக இருந்துச்சோ, அதே போல் சாத்தானுடைய வஞ்சகமே நம்மை அந்த இடத்துல விழச் செய்வதற்கான அடிப்படையாக இருந்திருக்கும். இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வேத வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி. சீஷர்கள் கேள்வி கேட்கிறாங்க. 2வது வசனத்தில், மன்னிக்கணும் 3வது வசனத்தில், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும்? எருசலேமின் அழிவை குறித்து ஆண்டவர் மேலே சொல்லுவார். எருசலேமின் அழிவு எப்போது, உம்முடைய வருகை எப்போது, உலகத்தின் முடிவு எப்போது, அதை குறித்து நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற முதல் பிரதியுத்தரம், அவர்கள் கேட்ட அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் சொல்லுவதற்காக ஆயத்தமாகி பேசின முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்கிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்க முடியும். துவக்கமாக எவ்வளவோ முக்கியமான கருத்துக்களை ஆண்டவர் சொல்லியிருக்க முடியும். முதன்மையாக ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வஞ்சகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது கிரேக் வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பிளனாவோ. இதனுடைய உண்மையான அர்த்தம், இந்த வஞ்சியாதபடிக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே, இதை ரொம்ப அந்த கிரேக்க பதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் டு மிஸ்லீட் இன்டென்ஷனலி,
வேண்டுமென்றே தவறாக வழிநடத்துவது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் எருசலேமின் அழிவிற்கும் என்ன நடக்கும், எப்போ நடக்கும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை வேண்டுமென்றே தவறாக வழிநடத்துவதற்கு வருவார்கள், அதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். முதல் காரியம். இந்த வசனத்தில் இந்த வஞ்சகத்தை குறித்து வாசிக்கிறோமே, வேண்டுமென்றே தவறாக வழிநடத்துவது, எப்படியெல்லாம் தவறாக வழிநடத்த முடியும் அதையும் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு, வேண்டுமென்றே உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் என்று சொல்றார். ஃபால்ஸ் கிரைஸ்ட். ஒரு ஃபால்ஸ் லைட் எப்படி அந்த கப்பல் சேதமடைவதற்கு காரணமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த வஞ்சனைக்கு காரணமாக கிறிஸ்து என்று தன்னை சொல்லிக்கொள்ளுபவர்கள் காரணமாக இருப்பாங்க என்று ஆண்டவர் சொல்றார். அது மட்டுமல்ல, 24வது வசனத்தையும் வாசிப்போமே. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் போதும் சிஸ்டர். இப்போது கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லிட்டு வருவது மட்டுமல்ல, அநேகர் தீர்க்கதரிசிகளாக, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக, அவர்கள் கள்ள உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வஞ்சகம் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு வஞ்சகம். நம்ம எல்லாம் நினைக்கலாம், நமக்கு தெரியுமே, எவ்வளவு தெளிவாக இருக்குதே, நம்ம எதுக்கு இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி. எலன் ஒயிட்டுடைய புஸ்தகத்தில், மீட்பின் வரலாறு புஸ்தகத்தில், ஆதாம் ஏவாளுடைய விழுகையை குறித்து வாசிக்கும் பொழுது, மீட்பின் வரலாறு புஸ்தகத்தை படிச்சுட்ருக்குறோம். விருப்பமுடையவங்க நீங்கள் காலையில் அந்த ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதில் ஆதாம் ஏவாளுடைய விழுகையை குறித்து படிக்கும் பொழுது, ஒருவேளை லூசிஃபர் அவன் தூதனைப் போலவே வந்திருந்தால் நிச்சயமாக ஏவாள் எதிர்த்து நின்றிருப்பா. எதிர்பாராத விதமாக, சற்றும் நினைக்காத விதத்திலே சாத்தான் சர்பத்தினுடைய தோற்றத்திலே வந்தான். அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. சர்பம் பேசினதை குறித்து அவள் ஆச்சரியப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அப்போ வஞ்சிக்கிறதற்கு பல வழிகளை சாத்தான் வச்சிருக்கிறான். நாம் சொல்லிகிட்ருக்கிறோம், நமக்கு மனிதர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாமுக்கு ஏவாளுக்கு யார் போதிச்சது? இப்படி ஒருத்தன் வருவான், உங்களை வஞ்சிப்பான், உங்களை ஏமாற்றுவான், நீங்கள் விழுந்து போகிறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். யார் போதிச்சது? விழுந்து போகாத தேவதூதர்கள், எல்லாவற்றிற்கும் மேலான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய போதனையை அவர்கள் விட்டு விலகக்கூடிய அளவிற்கு சாத்தான் வஞ்சகத்தில் வல்லவனாக இருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம இந்த வஞ்சகத்தை குறித்து நிச்சயமாக ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியம். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன விதமான வஞ்சகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் எழும்பி வராங்களா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வஞ்சகத்தை குறித்து வாசிக்கும் பொழுது நிறைய சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாவற்றின் மூலமாக உங்களை வஞ்சிப்பார்கள். எந்த சம்பவம் நடந்தாலும், இப்பெல்லாம் வந்துட்டு மற்ற சபையை சார்ந்தவர்கள், குறிப்பாக 1-2 ஊழியக்காரங்க, ரொம்ப பிரபலமான தீர்க்க தரிசனத்தை விலக்கி சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, உலகளாவிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக வேத வசனத்தை எடுத்து இது நடக்கப் போகுது, இப்படி நடக்கப் போகுது என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 3வது ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு தேவனுடைய கிருபையை குறித்து பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. பல கோட்பாடுகளை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடிய நிலைமையில் தான் எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கும்படியாக அந்த வஞ்சகம் இப்போ வழி நடத்தி கொண்டிருக்கிறது எல்லாரையும். 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நான் ஒரு இடத்துல, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அடையாளத்தையும் அற்புதத்தையும் பற்றி பேசினேன். அப்போது பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, அடையாளம் அற்புதம் என்பது வந்துட்டு எல்லாரும் பேசுகிறாங்க, அதை பேசும்போது வந்துட்டு
நாம் மற்றவர்களைப் போல் அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது, நம்மளுடைய அடிப்படை கோட்பாடுகளை போதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு நான் யோசித்தேன், நம்மளும் அவர்களைப் போல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசித்து அதன் பிறகு சில காரியங்களை சரி செய்து கொண்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் எப்படி ஏமாறலாம் என்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற விதத்தில் எடுத்து பாருங்கள். பொருளாதார குற்றங்கள் எப்படியெல்லாம் ஏமாறுறாங்க அப்படின்னு சொன்னால், யோசிக்க முடியாத அளவிற்கு ஏமாற்றங்கள். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, உதவி செய்வதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ₹1 கொடுத்தா ₹4 வரும் அப்படின்னு சொல்லும்போது அதில் எவ்வளவு ஏமாறுதல் இருக்குதுன்னு தெரிந்தும் அதை ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் நம்மளை ஏமாற்றுவதற்கு சாத்தான் ஆயத்தமாக இருக்கிறான். இந்த வஞ்சகத்தை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த வஞ்சகம் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஏவாளுடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வந்த இந்த வஞ்சகம் எப்படி வேலை செய்கிறது என்று நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். தேவன் சொன்னதை குறித்து நாம் மீண்டும் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சாத்தானுடைய வஞ்சகம் வரும். சில காரியங்களில் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், அல்லது சில நேரத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய சத்தியம் உண்மைதானா என்று யோசிப்போம். அப்படியெல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், சாத்தான் நமக்கு அந்த யோசனையை கொடுப்பதே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் சொன்னான். மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் 555வது பக்கம். Satan works through men, presenting error in a beautiful form. அவன் தவறை ரொம்ப அழகான விதத்தில் கொடுப்பானாமா. இந்த வஞ்சகத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்னால், இது தவறு என்று நாம் தெரிந்து அதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதை ரொம்ப அழகான விதத்தில் கொண்டு வருகிறான். ஏவாள் இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். நம்ம அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒருவேளை சர்ப்பம் நம்மளிடத்தில் பேசியிருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம் என்று யோசித்து பார்ப்போம். ரொம்ப அழகான விதத்தில் அவன் கொண்டு வருகிறான் என்று இளநமைட்டு எழுதுகிறான். இது தவறு என்று யோசிக்க முடியாத அளவிற்கு அழகான விதத்தில் கொண்டு வருகிறானாமா அந்த தவறை. அது மட்டும் இல்லை, மிங்லிங் இட் வித் ட்ரூத் டு டிசீவ் அண்ட் டெஸ்ட்ராய். ஒரு உண்மையோடு கலந்த பொய்யாகத்தான் அதை கொண்டு வருகிறான் அந்த வஞ்சகத்தை. அந்த வஞ்சகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவன் அழகாக கொண்டு வருகிறான். அதை குறித்து யோசிக்கும் பொழுது அதில் உண்மை இருக்குதே என்று நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சிந்திக்கக்கூடிய அளவிற்கு சில உண்மைகளோடு அவன் அதை கொண்டு வருகிறான். ஏவாளுடைய விழுகைக்கு, மனுக்குலத்தினுடைய விழுகைக்கு அவன் பயன்படுத்தின ஆயுதம் வஞ்சகம். அதே ஆயுதத்தை தான் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாகவும் அவன் மிக வல்லமையாக பயன்படுத்தப் போகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வருகைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சந்ததியாக நாம் இருக்கிறோம். நாம தான் கடைசி தலைமுறை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போகலாம். ஆனாலும் வாழக்கூடிய நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பதற்காக தேவன் இவைகளை எல்லாவற்றையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப நுணுக்கமாக அவன் தாக்குதல் செய்கிறான். எதை சொல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும். எலன்வைட் எழுதுகிறாங்க, ஏவாள் வேலை நிமித்தமாக ஆதாம் இருக்கிற இடத்திலிருந்து அவள் தன்னை அறியாமல் தள்ளி வந்து விட்டாளாம். தான் தனிமையில் இருப்பதை உணராது இருக்கக்கூடிய வேளையில் அவள் அந்த மரத்தின் அருகே வந்து விட்டாள் என்று அவங்க எழுதுகிறாங்க. அப்போது சாத்தான் தன்னுடைய வஞ்சகத்திற்கு சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக போகிறோமோ, நம்ம எந்த நேரத்திலே ஆண்டவரை விட்டு சற்று அப்பால் இருக்கிறோமோ அந்த நேரத்திற்காக சாத்தான் காத்து கொண்டிருப்பான். ஏவாளை விழச் செய்வதற்கு அவன் பயன்படுத்தின வஞ்சகத்தை போல நம்மை விழச் செய்வதற்கும் அவன் பயன்படுத்துகிறான். அந்த வஞ்சகத்தை அவன் கொடுக்கும்போது நுணுக்கமான வஞ்சகமாக இருந்துச்சு. அந்த வஞ்சகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அது எப்போவுமே ஒருத்தரோடு நிற்காது. மல்டிப்ளைஸ் குவிக்லி. ஒருத்தங்க வஞ்சிக்கப்பட்டால் அந்த வஞ்சகத்தை யார் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அவங்க அடுத்தவங்களுக்கும் பாஸ் பண்ணுவாங்க. ஏவாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஏவாள் என்ன பண்ணப்பட்டா? வஞ்சிக்கப்பட்டாள் என்று பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டவள் அதோடு விட்டாளா அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா? அடுத்த ஆளுக்கு பாஸ் பண்ணுறான்.
இந்த பூமியில் எத்தனையோ கிறிஸ்தவ டினாமினேஷன் இன்றைக்கி இருக்குது, மார்க்க பிரிவுகள் கிறிஸ்தவத்திற்கு உள்ளாக காணப்படுகிறது. இது எல்லாவற்றிற்கும் அநேக காரணங்கள் சொல்லுவாங்க, கோட்பாடுகள், வித்தியாசங்கள், முரண்பாடுகள் என்று சொல்லலாம். ஆனால் வந்துட்டு இது சாத்தானுடைய நுணுக்கமான ஒரு வஞ்சகம். ஒரு சபையிலிருந்து ஒரு சபை பிரிகிறது, அந்த சபையிலிருந்து இன்னொரு சபை பிரிகிறது, அடுத்து அப்படியே பிரிந்து கொண்டே இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சபை ஆரம்பித்தா கூட அதில் ஒரு 4 பிரிவு வந்துடும். கடைசியில் எது உண்மையான சபை என்று மக்கள் குழம்பக்கூடிய அளவிற்கு அவன் வஞ்சகத்தை கொண்டு வருகிறான். இது பலவிதமாக பெருகிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:11. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒருத்தன் ஏமாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனை சாத்தான் அவனுடைய கருவியாக பயன்படுத்துகிறான், அவன் மற்றொருவனை ஏமாற்றுகிறான். ஒருவன் வஞ்சிக்கப்பட்ட பின்பாக சாத்தானுடைய கருவியாக மாறி அவன் மற்றவர்களை வஞ்சிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறான். ஏவாளை பயன்படுத்தின சாத்தான் வஞ்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அடுத்ததாக சத்தியத்தை ரொம்ப பொய்யோடு கலந்து சொல்வதனால இதுதான் சத்தியம் என்று தெரியாத அளவிற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கும்படியாக மாறுகிறது. 24வது வசனம் சொல்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்க அளவிற்கு அந்த வஞ்சகம் இருக்குமா அப்படின்னா அதுதான் சாத்தானுடைய வஞ்சகம். ஏவாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தவள், ஆண்டவருடைய போதனைகளை கேட்டவள், தேவதூதர்களால் தினந்தோறும் வழிநடத்தப்பட்டவள், எல்லா விதத்திலும் பரிபூரணமாக இருந்த ஒரு ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவது எவ்வளவு எளிது. நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த இயல்பு பாவம் செய்யக்கூடிய மனித இயல்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வஞ்சகத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தடுப்பதற்கான வழிகள் ஒரு 4 வழிகளை மட்டும் பார்த்து நாம் செய்தி நிறைவு செய்வோம். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சொல்கிறார். நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள், இது எல்லாவற்றையும் கேட்கும்போது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு. 35வது வசனத்தை வாசிப்போமே. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. எப்போ நாம் சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொன்னால், எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அந்த வஞ்சகத்திலிருந்து நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாத்துக்கொள்ளும். ஏவாள் எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை சற்று யோசிக்க ஆரம்பித்தாலோ, அதாவது ஆண்டவர் சொன்னதை மீறி சாத்தானுடைய வார்த்தையை யோசிக்க ஆரம்பித்தாலோ, அப்பொழுது அவள் அந்த வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேத வசனம் எவ்வளவு தூரம் நெருங்கி நம்மோடு இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு நம்மை வஞ்சகம் ஆட்கொள்ள முடியாதபடிக்கு இந்த வசனம் நம்மை பாதுகாத்து கொள்ளும். 1வது சங்கீதத்தை வாசிக்கிறோம். அந்த 1வது சங்கீதத்தில் ரொம்ப ஆழமான கருத்து, ரொம்ப ஈஸியான சங்கீதம் நம்ம படிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். வஞ்சகத்தில் விழாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வேத வசனத்திற்கான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் வந்துட்டு ரொம்ப நேரம் பைபிள் படிக்க மாட்டுறாங்கன்னு சொன்னது போய் பைபிளே படிக்க மாட்டுறாங்கன்னு சொன்ன காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இதை மனப்பாடம் பண்ணி சொல்லணும், அதை மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வசனத்தை சொல்லணும், 2 வசனத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போது பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போனால் போதும்னு சொல்கிற பெற்றோர்கள் மனநிலைக்கு வந்தாச்சு. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம கேமராவை காமிக்கணும், எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வராங்கன்னு காமிச்சிக்கிட்டே வர சொல்லணும் அப்படின்னாங்க. இது ஒரு சர்ச்சில் பண்ணாங்களாமா வெளிநாட்டில். பைபிள் எடுத்துகிட்டு வர்றது முக்கியமானது, ஆனால் அதை நம்ம செய்கிறதில்ல. பைபிள் எடுத்துகிட்டு வரதை காட்டிலும் அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த வேத வசனங்களை தியானிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். டெய்லி பைபிள் ஸ்டடி ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டைரக்ஷன்.
ஏன் வஞ்சகம் வருகிறது என்று சொன்னால், ஒரு ஃபால்ஸ் லைட் ஏன் அங்கே வருதுன்னு சொன்னால், அங்கே உண்மையான வெளிச்சம் தெரியல. உண்மையான வெளிச்சம் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு ஒளி வருகிறது, இதுதான் சரியானது என்று நினைத்து தவறாக போன அந்த கப்பல் மாலுமியைப் போல, உண்மையான இந்த வெளிச்சத்தை உடையவர்களாக நாம் இல்லாத போது தவறான வெளிச்சத்தை நோக்கி தான் நம்ம போவோம். அதுதான் இயல்பு. இந்த வேத வசனத்திற்கு போதுமான இடத்தை நாம் கொடுக்காவிட்டால், இதை படிப்பதற்கு போதுமான நேரத்தை நாம் செலவழிக்காவிட்டால், இதை தியானிப்பதற்கு நாம் போதுமான நேரத்தை கொடுக்காவிட்டால், நாம் வஞ்சிக்கப்படுவது கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப சுலபம். கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டு வந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுவது எளிமையானதாக இருந்தால், இந்த வார்த்தையை நம்ம கேட்குறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை, நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி வஞ்சகத்தில் விழுந்து போவது. ஒரு ஊழியக்காரர் சபைக்கு போய் கொஞ்ச நாட்களில் அவரை எல்லா மக்களுக்கும் பிடித்து போனது நிமித்தமாக எல்லாரும் அவரை வந்துட்டு வீட்டிற்கு உணவுக்காக அழைத்து கொண்டிருந்தாங்க. ஒருவேளை இதை நீங்கள் கேட்டிருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்போம். அப்போது ஒரு இளம் தம்பதியும் அவரை தங்களுடைய வீட்டிற்கு மதிய உணவிற்காக அழைத்தாங்க. இப்போ அவரும் போனார். போயிட்டு அவர் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எல்லாமே சில்வரில் புதுசாக அந்த தம்பதி வாங்கி வச்சாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். முதன்முறையாக கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்முடைய வீட்டுக்கு வராரு. அவருக்கு எல்லாமே புதிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே புது சில்வர் பிளேட், சில்வர் ஸ்பூன், சில்வர் டம்ளர் எல்லாம் புதிதாக வாங்கி வச்சாங்க. ரொம்ப காஸ்ட்லியாகவும் வாங்கி வச்சாங்க. மதிய உணவெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். அந்த அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சில்வர் ஸ்பூனை மட்டும் காணும். சில்வர் ஸ்பூனை காணுன உடனே அவங்க மனசில் வந்துட்டு ரொம்ப குழப்பம். பாஸ்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு ஒரு யோசனை. ஆனாலும் நம்பிக்கை இல்லை பாஸ்ட் மேலே. பாஸ்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாரே, நம்ம நல்லா தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. கண்டுபிடிக்க முடியல. அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, ஸ்பூனை காணும், தேடி பாருங்க. கணவர் சொல்கிறாரு, இப்போ தானே வாங்கின ஸ்பூன், அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்றாரு. அப்புறம் கடைசியில் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லிட்டார். ஆனால் மனைவிக்கு விட முடியல. எங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை கூட தூக்கி போட விட மாட்டாங்க, ஒரு சில்வர் ஸ்பூனை விடுவாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் பாஸ்ட்டுக்கிட்ட கேட்டுறணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் கேட்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து சொல்லியிருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் ஸ்பூனை பற்றி நீ வாயவே திறக்கக்கூடாது. சர்ச்சில் சபை காரியங்களை தவிர வேறு ஒன்றையும் குறித்து பேசக்கூடாது. ரொம்ப நல்ல கணவர். வீட்டு காரியத்தையோ சொந்த காரியத்தையோ சர்ச்சில் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல, தூக்கம் வரலை. கணவர் பார்த்துட்டே இருந்தார், இப்படியே விட்டால் இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாஸ்ட்டை நம்ம இன்னொரு முறை வீட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு பாஸ்ட் இன்னொரு முறை மதிய விருந்துக்கு கூப்பிட்றாங்க. பாஸ்ட் சொன்னார், இப்போ தானே வந்தேன், ஒரு மாதத்துக்குள்ளே திரும்ப கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாஸ்டர், நீங்கள் வந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அதனால தான் இன்னொரு முறை கூப்பிட்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ பாஸ்டரும் போகிறாரு. போயிட்டு சாப்பிடும்போது அந்த அம்மா கேட்குறாங்க, பாஸ்டர் போன முறை சாப்பிட்டதுக்கு இந்த முறை சாப்பிட்டதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னா. இல்லைம்மா, அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க. இல்லை பாஸ்டர், போன முறை உங்களுக்கு சில்வர் ஸ்பூன் வச்சோம், இந்த முறை உங்களுக்கு சில்வர் ஸ்பூன் வைக்கல, உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? ஆமாம்மா, என்னாச்சுமா சில்வர் ஸ்பூன்? தெரியல பாஸ்டர், நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து அந்த ஸ்பூனை காணும். அப்படியா, சரி சரி நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாராம்மா. அவர் சொன்னாராம்மா, நீங்கள் இந்த ஒரு மாதமாக உங்கள் பைபிளை திறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. அந்த அம்மாவுக்கு பைபிளை திறக்கலையா, எப்படி பாஸ்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. ஏன்னா அவர் அந்த ஸ்பூன் என்ன பண்ணியிருக்கிறாரு, பைபிளுக்குள்ளே போய் வச்சுட்டு போயிட்டார். நான் ஏன் இந்த இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது கற்பனையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அல்லது நம்ம சிரிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வீட்டில் நம்ம பைபிளை அப்பப்போ சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரவங்களாக இருக்கலாம். இல்லைனா காலையில் எழுந்த உடனே டக்குன்னு திறந்து ஒரு வசனத்தை பார்த்துட்டு போகிற நபர்களாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தோம்னா இந்த வஞ்சகத்திலிருந்து நம்மை விடுபட வைக்க முடியாது. வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக, இந்த திருச்சபைக்கு கிடைத்த வெளிச்சத்தை போல் வேறு யாருக்கு இல்லை என்று ரொம்ப பெருமையாக சொல்கிறோமே, திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் எவ்வளவு வெளிச்சம் எனக்கு தெரியும், எவ்வளவு சத்தியம் எனக்கு தெரியும்.
28 மூல உபதேசங்கள் இருக்கு. அந்த 28 மூல உபதேசத்தில் எத்தனை உபதேசங்கள் இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது? எத்தனை உபதேசங்களை இன்னொருத்தர் என்கிட்ட கேள்வியாக கேட்கும்போது என்னால் சொல்ல முடியும்? அல்லது கடைசி கால சம்பவங்கள் என்று பார்க்கிறோமே, அதை குறித்து யாராச்சும் ஒருத்தர் தப்பாக சொன்னால் இது தப்புன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் இந்த சத்தியத்தில் தேறினவனாக இருக்கிறேனா? படித்து பார்த்துருக்கிறேனா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறார்னா சீஷர்கள்ட்ட சொல்கிறார். இந்த 24ஆம் அதிகாரம் யாருக்கானது என்று இளன்வெட்டு எழுதும்போது இது குறிப்பாக தேவனுடைய சபைக்கானது என்று எழுதுகிறாங்க. 24, 25 ரெண்டும் ஒரே செர்மன் தான். இயேசு கிறிஸ்து பேசின ஒரே செர்மன். யாருக்காக என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக. தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஏன் சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை பார்க்காதபடிக்கு, இதை படிக்காதபடிக்கு, இதை குறித்து தியானிக்காதபடிக்கு கடினமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்றதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார். வஞ்சகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு சத்தியத்தை படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, நம்ம திருச்சபைக்கு இருக்கக்கூடிய ஆழமான அந்த அதிசயமான வெளிச்சத்தை நாம் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ரெண்டாவதாக யாக்கோபு 1:5 வாசிப்போம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடைசி கால சம்பவத்தெல்லாம் குறித்து நம்ம சபைக்கு இவ்வளோ சத்தியம் இருக்குதே, இதெல்லாம் படிப்போன்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோமா? ஒருவேளை அப்படி சில பேர் யோசிச்சிருப்போம். யோசிச்சுட்டு அதை குறித்து படிக்கும்போது இல்லை அதை கேட்கும்போது, செய்தியாகவோ அல்லது ஏதாச்சும் புத்தகத்திலேயோ படிக்கும்போது ஒன்றும் புரியலை, நமக்கு எதுக்கு அப்படின்னு மூடி வச்ச பழக்கம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்கிறாரு, குறைவாக இருக்கா, ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருக்கிறோமா, புரியலையா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த வஞ்சகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேத வசனங்களை படிப்பதும், சத்திய வார்த்தைகளை ஆராய்வதும், கடைசி கால சம்பவங்களை குறித்த தெளிவான ஞானத்தை உடையவர்களாக இருப்பதும் அவசியமாக இருக்குது. புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோமா, செபிக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் 93வது பக்கத்தில், ப்ரேயர் இஸ் த பிரெத் ஆஃப் த சோல், இட் பிரிங்ஸ் டிவைன் லைட் டு டிசர்ன் ட்ரூத் ஃப்ரம் எரர். எப்போ நம்ம வஞ்சகத்திலிருந்து உண்மையை தெளிவாக பார்க்க முடியும் என்றால் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கும்போது மட்டும்தான். ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்காமல் இருந்தோன்னு சொன்னால் ஒருபோதும் நம்மளால் வஞ்சகத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இயேசுவிடம் செல்லும் படிகள் 93வது பக்கத்தில். வேத ஆராய்ச்சி அவசியமானது. புரிந்து கொள்வதற்கு, வஞ்சகத்திலிருந்து உண்மையான சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஜெபம் அவசியமானது. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் கனிகள் ரொம்ப அவசியமானது. 7ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 20 வசனங்கள். அந்த வேத பகுதியை வாசிக்கும்போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இது மற்றவர்களுக்கானது, இது மற்ற திருச்சபை மக்களுக்கானது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வச்சு பார்ப்போம், நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. நம்ம ஒரு செயலை செய்கிறோம், ஏவாளை எடுத்துப்போம். ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக, இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய கனி, என்னுடைய செயல் என்னவாக இருக்கும்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா, ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக இதனுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சிருந்தா, நிச்சயமாக அந்த வஞ்சகத்தில் விழுந்திருக்க முடியாது. நாம் பரப்பக்கூடிய செய்திகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நிறைய நேரத்தில் நம்ம ஃபார்வர்டு மெசேஜ் பண்ணுறோம், நிறைய நேரத்தில் நம்ம மற்ற இடத்துல பேசுகிறோம். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள், இது எல்லாம் ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு வருமா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராத எந்த பேச்சுக்களும் உங்களை ஏற்கனவே சாத்தான் வஞ்சிச்சிட்டான் அப்படின்றதுக்கான அடையாளம். என்னை சாத்தான் ஏற்கனவே வஞ்சித்து விட்டான் என்பதற்கான அடையாளம். அவன் இப்போ நம்மளை அடுத்த கட்டத்தில் எடுத்து பயன்படுத்துகிறான். ஏன்னா நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை இன்னொருவனையும் வஞ்சிப்பதற்கான வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவில்லை என்றால், அந்த வார்த்தை எதுவாக இருந்தாலும், அது யாரை குறித்ததாக இருந்தாலும் சரி, அது நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்பதையும், நான் இன்னொருவரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். கடைசியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:24.
மேலும் ம் ம் 25 வாசிச்சிருங்க. ம் 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 நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குதுன்னு எவ்வளவு பார்க்குறோமோ அவ்வளவு தூரம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறவர்களாகவும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஒருவரை ஒருவர் ஏவும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஏன் சபை கூடி வருகிறோம், ஏன் ஒரு திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் இன்னொருவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தில் வழி நடத்தப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு வரோம், வெளியில் பேசுகிறோம் அல்லது சர்ச்சில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் பேசுகிறது ஆவிக்குரிய ரீதியிலே பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கணும். என்னைக்காவது வந்துட்டு வேதாகமத்தில் இருக்கிற டவுட்டை குறித்து நம்ம சேர்ந்து பேசியிருக்கிறோமா 2 பேர் 3 பேர் நின்று வெளியில்? அல்லது வந்துட்டு நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனத்திற்கு இதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து எவ்வளவோ செய்தி கேட்கிறோமே, திரும்ப திரும்ப ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுது, நம்ம எங்கேயாச்சும் ஊழியத்துக்கு போவோன்றதை நம்ம பேசியிருக்கிறோமா? இதையெல்லாம் பேசுவதற்கு, இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லுவதற்கு தான் சபை கூடி வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஊக்கப்படுத்தி பேசும்போது, சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளரும்போது வஞ்சகம் அங்கு நம்மை ஆட்கொள்ளாது. இவ்வளவு காரியங்களையும் நம்ம கேட்குறோம், ரொம்ப எளிமையான காரியங்கள் தான். ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம அதை வாழ்க்கையில் அபியாசிக்கிறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நபருக்கு பூர்விகா மொபைலுக்கு போயிருந்தோம் லாஸ்ட் வீக்கில். எங்கள் அம்மாவுக்கு மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிருக்கும்போது ஒரு நபருக்கு அவனுக்கு எப்படி ஒரு 8-9 வயது இருந்திருப்பான். அந்த பையன் நல்ல கிளாஸ் வந்துட்டு ரொம்ப திக்கான கிளாஸ், அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பவர் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக பவர் அதிகமாக இருக்கும். அவன் ஆல்ரெடி வந்துட்டு பார்வையில் வந்துட்டு அவனுக்கு பிரச்சனை இருக்குன்றது நல்லா தெரியுது. அப்போது அவன் அங்கே வந்துட்டு இந்த மொபைலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, டெமோக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அவன் இவ்வளோ பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போது அங்கே இருந்த ஒரு ஒர்க்கர் சொல்கிறார், தம்பி தூரமாக வச்சு யூஸ் பண்ணு. அவன் சொல்கிறான், பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்ணாடி போட்டிருக்கிற அப்படின்றான். கண்ணு கெட்டு போச்சு அப்படின்றதுக்காக கண்ணாடி போட்டது அவனுக்கு தெரியல. இந்த ஃபோனை பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் கண்ணாடி போட்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஃபோன்னால். நம்ம சில நேரத்தில் இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நம்ம நினைக்கிறோன்னா, நாம் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். சாத்தானால் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். 10 பிரமாணங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள், பொய் சொல்லாது இருப்பாயாக, ரொம்ப ஈஸியான பிரமாணம் நம்ம நினைப்போம். எவ்வளோ பொய் சொல்கிறோம். இச்சியாது இருப்பாயாக, எவ்வளோ பொருளை இச்சிக்கிறோம். அதை பற்றி சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் நம்ம செஞ்ச பாவம் நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நம்மை சாத்தான் வஞ்சிக்கிற முறைகள். நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் தவறுக்கு நம்மை வழி நடத்தும். 2010 வருடத்தில் சைபர் ஹேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டக்ஸ் நெட் அப்படின்ற ஒரு வைரஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டக்ஸ் நெட் அப்படின்ற வைரஸ் வந்துட்டு சின்ன ஹிடன் ஃபைல்ஸில் இருக்கும். அது இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். அது ஒன்ஸ் நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய சிஸ்டமை டேமேஜ் பண்ணக்கூடியதாகவும் எல்லா ஃபைல்ஸையும் எரராக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. அது எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபைல் முழுவதும் கரப்டான பிறகு தான் பயனாளர்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்னக்ஸ் நெட்டை போல் சாத்தான் பல பொருட்களை நமக்கு வஞ்சகமாக வைத்திருக்கிறான். அது என்னுடைய மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அது என்னுடைய பண ஆசையாக இருக்கலாம், என்னுடைய வேறு காரியங்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். வேத ஆராய்ச்சிக்கும் ஊக்கமான ஜெபத்திற்கும் நாம் நேரத்தை கொடுக்கும் பொழுது அந்த வஞ்சனை எது என்பதை தேவன் நமக்கு தெளிவாக காட்டுவார். இப்போ நாம் அதில் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால், சீக்கிரமாக ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக என்று நம்ம பார்க்குறோமே. நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருந்தாலும்
அந்த வஞ்சகத்திற்கு நாம் ஆளாக முடியும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வேதத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்போம். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் எவ்வளவோ இருக்குது. நான் ஏன் இந்த செய்தியை சொன்னேன்னா, இது அக்டோபர் மாதம். நம்ம அக்டோபர் மாதம் அப்படின்னாலே நம்முடைய வரலாற்றை குறித்து படிப்போம். மேலான ஆச்சரியமான சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையாகவே அந்த மாபெரும் ஏமாற்றம் அடைந்த நாளை குறித்து ஏதாவது தெரியுமா? ஏன் அது ஏமாற்றம் அடைந்த நாள்னு சொல்கிறோமா? ஏமாற்றம் அடைந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து ஏன் இந்த திருச்சபை வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா? நம்ம என்ன ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இந்த திருச்சபையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறோமா? ஏன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை மற்றவர்களை காட்டிலும் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறோமா? அதெல்லாம் சொல்லித்தரலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலக பிரகாரமாக உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அவங்களுடைய ஆத்மாவை இழந்து போவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நாளில் ஒருவனும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். செபத்தில் ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை நிறைவுகீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலன் 80 வேதநூல் தாரும் விண்வெளி ஜொலிக்க என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடலின் 80 பாடலுக்கு பின்பாக ஆராதனை நிறைவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் நம்முடைய பகுதியின் தலைமை போதகர் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். பாடலின் 80 வேதநூல் தாரும் விண்வெளி ஜொலிக்க என்ற பாடல் நாம் யாவரும் பாடுவோம். வேதநூல் தாரும். வேதநூல் தாரும் விண்வெளி ஜொலிக்க தீரிந்தலைவோர் திடப்படுவார். அச்சுடரையோ புயல் மறைக்காது கேட்டோரை மீட்க இயேசுவே வந்தார். வேதநூல் தாரும் தூது மொழி வீச வாக்குதத்தங்கள் கற்பனை அன்பும் இரவு சென்று விடிந்திடும் வரை சுடர் என்னை சீராய் நடத்தும். வேதநூல் தாரும் என்னுள்ளம் நோகையில் வேதாளம் என்னை விரட்டுகையில் வார்த்தைகள் தாரும் இயேசு மொழிந்தேட்ட மீட்பரின் பக்கம் என்று காட்டிட. வேதநூல் தாரும் தூது மொழி வீச வாக்குதத்தங்கள் கற்பனை அன்பும் இரவு சென்று விடிந்திடும் வரை சுடர் என்னை சீராய் நடத்தும். வேதநூல் தாரும் நடத்தும் என் நடை மாதாள மோசம் நான் அறியட்டும். வேதநூல் தாரும் தூது மொழி வீச வாக்குத்தத்தங்கள் கற்பனை அன்பும் இரவு சென்று விடிந்திடும் வரை சுடர் என்னை சீராய் நடத்தும். வேதநூல் தாரும் சாவு வேளையிலும் விசுவாசம் கொள்ள அங்கலாய்ப்பின்றி காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் கர்த்தாவின் வீடு போய் சேரு மட்டும். வேதநூல் தாரும் தூது மொழி வீச வாக்குத்தத்தங்கள் கற்பனை அன்பும்
இரவு சென்று விடிந்திடும் வரை உம் சுடர் என்னை சீராய் நடத்தும். ஜெபம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் கர்த்தருமாயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் முதல் ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படியாக கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவர். ஆண்டவரே, சென்ற நாட்களிலே எங்கள் வேலைகளிலே, பிரயாணங்களிலே எல்லாவற்றிலும் நீர் எங்களை காத்து இந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு செய்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையிலே கேட்ட இந்த சத்தியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எவ்விதத்திலும் சாத்தானுடைய வஞ்சகத்தினால் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு வேதத்தை வாசிக்கவும் அதிலே தியானிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. அதிலே ஆர்வத்தை தாரும் தகப்பனே. ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தாரும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படித்து அது சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து எங்கள் வாழ்க்கையிலே அபியாசிக்கும்படியான ஒரு உன்னதமான கிறிஸ்தவ ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். இங்கே தலை வணங்கி நிற்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமாக ஆசீர்வதித்து, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே தினந்தோறும் வேதம் வாசிக்கப்பட கர்த்தர் ஒரு எழுப்புதலை எங்கள் இல்லங்களிலே உள்ளங்களிலே தருமாறு நாங்கள் வேண்டுகிறோம். இந்த சத்தியத்தை தந்த சபை போதகருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய மனைவி, குழந்தைகள், இவர்களுடைய பெற்றோர் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து காக்க முடிய ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தர் கிருபையாக தந்த இரண்டாவது குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் பரத்திலிருந்து அருளுமாறு ஜெபிக்கிறோம். இதுபோல் இங்கு எத்தனை பேர் பலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் இருக்கிறார்களோ, கர்த்தர் எல்லாருடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களுக்கு நீர் பதில் தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள் யாவையும் தயவாக மன்னித்து, ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதலின் நாளின் சமாதானத்தை, மகிழ்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுமாறு ஜெபிக்கிறோம். நீர் சீக்கிரமாக வாரும். நாளைக்கு நடக்கவிருக்கிற எல்லா ஆராதனைகளிலும், ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிகளிலும், தெய்வீக ஆராதனையிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது வருகையில் உம்மை சந்தித்து என்றும் உம்மோடு வாழும்படியான கிருபையை எங்களுக்கு அருளும்படியாக இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். என்னோடீரோம் என் நேச கர்த்தரே, வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினோம், நீர்மை சகாயரே என்னோடீரோம். ஆமென்.